வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து சனிக்கிழமை. ஏன்னா சனிக்கிழமை பிடிச்சவனுக்கு பார்த்தீங்களென்றால் என்ன சொல்கிறது, அவசரமாக சந்தைக்கு போய் மீன் வேண்டி கொண்டு வந்தாச்சு. என்ன மீனை வேண்டுறது தெரியல. இப்போ மழை எல்லா இடமும் இருட்டி கொண்டு வந்துட்டுது. இப்போ 12 மணி, ஆனால் மழை வந்து ஃபுல்லாக இருட்டி கொண்டு வந்துட்டு அதுக்கு முதல் சமைச்சு முடிக்கும். ஏன்னா இடி முழக்கங்கள் மழை நேற்றெல்லாம் செட்டியான மழை பார்த்துருப்பீங்க நான் வீடியோவில். அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன மீன் பண்ணி கொண்டு வந்தாங்க? நாங்கள் வந்து கீரி மீன் தான் வாங்கி கொண்டு வந்தாங்க. அதோட நகர மீனும் வேணுது. நாங்கள் நகர மீன் வந்து பொரியலுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கீரி மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. கொஞ்சமாக முள் இருக்குன்னு சொல்கிறவே முள் இருக்குது தானே, அது ஆனால் அந்த சின்ன மீன் அதுலேயும் சின்ன மீனில் முள் கூடுதலாக இருக்கும். இது நாங்கள் கொஞ்சம் பெரிய மீன் வாங்கினாங்க. அதாவது வந்து குழம்பும் வச்சு நகர மீன் பொரியலும் செய்யப்படுறோம். நாங்கள் கீரி மீன் சொல்லுவோம், நகர மீன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கோம். உங்களோட இடத்துல என்ன பேர் அதை சொல்லுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு அது தெரிஞ்சு கொள்ளலாம். நாங்கள் இப்படி தான் சொல்லிக் கொள்றது. அப்ப தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போமா? இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கீரி மீன். இதுதான் பண்ணி கொண்டு வந்து நாங்களே 5 மீனும் 1 கிலோ. 1 கிலோ. அதோட வந்து நகர மீன். இது வந்து பொரியலுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் துப்புரவாக்கி எடுப்போம். இதில் செதில் இருக்குது இந்த மீனில். ஆனால் நல்ல சதப்பிடிப்பான நல்ல சதப்பிடிப்போம். இந்த பளபளப்பான மீன் பாரு ஏன்னா. இப்படியே இந்த இது வயிறு பக்கமே வெட்டி விடுவோம். இதை வந்து நாங்கள் அப்படியே ஒவ்வொரு மீனாகவே போட்டு வைப்போம் விட்டாமலுக்கு. ஆனால் நல்ல அந்த ரஃப்பான மீனாக இருக்குது. மற்றது உடன் மீன் தானே, ஐஸ் இல்லை இந்த மீன். மீனெல்லாம் துப்புரவாக்கி எடுத்துட்டோம். மீனை நாங்கள் கழுவி எடுப்போம். நல்ல வடிவாக கழுவி எடுப்பேன். மீனெல்லாம் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம். நாங்கள் இப்போ சமைக்க தொடங்குவோமே. இப்போ பார்த்தீங்கன்னா நகர மீன் பொரியல் நானே செய்ய போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். இப்போ வந்து நல்லா பிரட்டி விடுவோம். பிரட்டி போட்டு இப்படியே மூடி விட்டுட்டு நாங்கள் குழம்பு வச்சா பிறகு மீன் பொரிப்போமே. இப்படியே உப்பும் மஞ்சளும் சேர்ந்து ஊறிக்கொண்டிருக்கட்டும் எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கீரி மீனை வந்து தாளித்து தான் வைக்க போகிறோம். தசப்பிடிப்பான மீன் தானே, அப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதோட வந்து பழப்புளியும் சேர்த்து ஊற விடுவோம் கொஞ்சம் நேரம். அப்போ தான் அந்த தசைகள் எல்லாம் வந்து நல்லா வந்து சேரும் உப்பு புளி. குழம்புக்கு நாங்கள் சேர்ப்போம். இதை வந்து நல்லா ஊறட்டுக்கும். இப்படியே நாங்கள் வந்து இந்த கறி வந்து தாளிக்கிற டைம் வரைக்கும் இது வந்து இப்படியே ஊறுனா காணும் எங்களுக்கு. இப்படியே மூடி விட்டுட்டு இனி நாங்கள் அடுப்பு மூட்டை தொடங்குவோம். அடுப்புங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இந்த தாஜிக்கான் இன்றைக்கு மீன் குழம்பு வைக்க போகிறோம். எங்களுக்கு தாஜி வந்து சூடாகிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்காக வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம் போடுவோம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டுருக்கு தாளிக்கிறதுக்காக மட்டும். அதோட பார்த்திங்கன்னா வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம். நல்ல வடிவாக அப்படியே பிரட்டி விடுவோம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளி வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறோம். உள்ளியும் போடுவோம். அதோட கருவேப்பிலை ரொம்ப நல்ல வடிவாக இது வதங்கணும் எங்களுக்கு. அந்த பெரிய சட்டியண்டபடியே எங்களுக்கு அந்த ஆயுதம் இருக்குது.
நீங்களும் இந்த சமையலுக்கு சட்டி வண்டைக்குள்ள இப்படி ஒரு சட்டி வேணுங்க நல்ல என்ன சொல்கிறது அகண்ட சட்டியாக இருக்கணும் ஆக தாழ்வம் இல்லாமல் இந்த மீன்கள் வந்து உடையாது என்ன அடி பிடிக்காது இப்படியே வதங்கட்டுங்க உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே உள்ளியெல்லாம் வதங்கிட்டுது இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழம் சேர்க்க போகிறோம் இந்த மீன் வந்து கொஞ்சம் கிரந்திக்கணும் என்று சொல்கிறதே கிரந்தி கூடாண்டு இப்போ தக்காளி பழம் சேர்க்கையும் கிரந்தி என்று சொல்கிறது ஆனால் இப்போ நெடுகளும் சாப்பிட்றதில்ல தானே நாங்கள் பழம் இருந்துட்டு சமைக்க வந்து சேர்த்து சமைக்கலாம் ஏன்னா தக்காளி பழம் கடையம் போட்டால் தான் நல்லா இருக்கும் இந்த குழம்பு இன்னும் அதுக்காக தான் நாங்கள் தக்காளி பழம் சேர்த்துருக்குறோம் இப்படியே தக்காளி பழமும் வதங்கட்டுக்கும் எங்களுக்கு தக்காளி பழம் எங்களுக்கு நல்லா வதங்கிட்டுது ஏன்னா பாருங்க அப்படியே இந்த நல்ல கரையல் பருவமாக வந்துட்டுது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் இது கூட கறித்தூள் இது கூட உரைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்ப்போம் அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்க்க அப்புறம் ஏற்கனவே புளி கொஞ்சம் விட்டு நாங்கள் ஊற வச்சுருக்கிறபடியாக அளவாக சேர்த்துக்கொள்ளுவோம் நல்ல கட்டி குழம்பாக வரணும் இது இப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதோட வந்து நாங்கள் உப்பு சேர்க்க அப்புறம் உப்பு அதுக்கும் போட்டுக்கிறபடியாக ஊற வச்சுருக்கிறபடியாக அளவாக போட்டுக்கொள்ளுவோம் இப்படியே நல்ல வடிவாக ஆற்றி விடுவோம் குழம்பு வந்து எங்களுக்கு நல்லா கொதிக்க விட்டு நாங்கள் மீன் சேர்ப்போம் குழம்பங்களுக்கு நல்லா கொதிக்குது பாருங்க இந்த பருவத்தில் நாங்கள் ஊற வச்சிருக்கிற மீனை வந்து சேர்க்க போகிறோம் சின்ன மீன் இப்படி நீங்கள் தாளித்து வைக்கிறாண்டா இப்படி உப்பு புளி போட தேவையில்லை இந்த பெரிய மீனண்டா அப்படியே தான் நாங்கள் உப்பு புளி போட்டு அப்படியே ஊற வச்சினாங்க அப்படியே பெரிய சட்டியனுடைய முழுசாக வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியே நாங்கள் நல்ல வடிவாக இப்போ கிண்ட தேவையில்லை சாலையே அந்த குழம்புகளை மீளால் இப்படியே நாங்கள் அள்ளி ஊற்றி விட்டா சரி இப்படி இருக்கண்டேண்ணே இனி மீன் அவிய விட்டு நாங்கள் பிரட்டி விடுவோம் அப்படியே மூடி விடுவோம் இப்போ இதுக்கான மூடி இதே சட்டியில் இல்லை அதனால் இந்த மூடியால் மூடி இருக்கிறோம் நாங்கள் ஆனால் இது அளவாக இருக்குது இப்படி ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு கொதிக்கட்டுக்கு இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் 5 நிமிஷம் ஆகிட்டுது எப்படி கொதிக்குதானே இப்போ ஒருக்கா பிரட்டி விடுவோம் ஏன்னாண்டா அந்த மீனுக்கு மேலால் இல்லை தானே குழம்பு அப்போ வந்து பிரட்டி விடுவோம் அகப்பை வச்சா உடைஞ்சிரும் மீன் மெதுவாக பிரட்டணும் எப்படி இருக்கும் ஒரு மீன் மேலே பிரட்டி விடுறதுலாம் வேலைப்பாடு நல்ல பெரிய குழம்பாக வைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் பிரட்ட தேவையில்லை அப்படியே இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் அவிக்கட்டும் எங்களுக்கு இனி வந்து அடுப்பாக எரிக்காமலுக்கு நாங்கள் கனலில் விட்டாலே சரி மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் எங்களுக்கு திருப்பியும் பிரட்டி விட்டு 5 நிமிஷம் ஆகிட்டு தானே ஆனால் தணல்லாம் விட்டுருந்தோம் நாங்கள் குழம்பு நல்லா திக்காக வந்துட்டு பாருங்க இப்படி இருக்காண்டு நல்லா வத்தி கொண்டு வந்து நாங்கள் உப்பு காண மாட்டோம் ஒருக்கா பார்ப்போமே என்ன சுடுவதா நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காணுமா உப்பு புளியெல்லாம் சரியான அளவாக இருக்கு பார்க்க போகிறீங்களா வேண்டாம் வேண்டாம் சூப்பராக இருக்குது நான் இப்போ சாப்பிட தானே வரும் இறக்கி போட்டு நாங்கள் அப்படியே மீனையும் பொரிச்சு போட்டு சாப்பிடுவோம் பொரிக்கணும் வேணா பொரிச்சா தான் சாப்பிடலாம் வேணா மறந்துட்டீங்களா இந்த மீன் கறியை காணிட்டு ஆள் வந்து மீன் பொரியெல்லாம் மறந்துட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்க கறி மீன் பொரிக்காமையே சாப்பிட வேணும் போல இருக்கேன்னு ஆனால் உப்பெல்லாம் பிரட்டி வச்சுட்டு இருந்தானே டக்குன்னு பொரிச்சு போட்டு சாப்பிடுவோம் இப்படியே மூடி விடுவோம் இருக்கட்டுக்கும் நாங்கள் இந்த சின்னதாச்சிக்கு தான் மீன் பொரியல் செய்ய போகிறோம் தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது இப்போ நாங்கள் உப்பு மஞ்சள் பிரட்டி வச்சுருக்கிற மீன் வந்து பொரிய விட போகிறோம் அம்மா ஓ என்ன சுட்டு போட்டதா எத்தனை இடத்துல எண்ணெய் பறந்து போச்சு எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு நல்ல வேலை ஓ அதோட வந்து நீங்கள் இறால் சாப்பிட்ற இல்லை தானே
அதான் சுடுவா இல்லை இல்லை இந்த மீன் பொரியல் வந்து இறால் பொரியல் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவில் சுவையில் இருக்கும் உண்மையிலுமே அதான் இன்றைக்கு வாங்கினா ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இறால் மனசை நோடிக்க கூடான்ற ஒரு காரணத்துக்காக அப்படி சொல்கிறீங்க. இல்லை இல்லை இந்த நகர மீன் பொரியல் உண்மையிலுமே அவ்வளோ சுவையாக இருக்கும். குழம்பாக இருந்தாலும் சரி பொரியல் இன்னும் சுவையாக இருக்கும். இப்படியே பொரியட்டுக்கும் உங்களுக்கு என்ன எங்களுக்கு மீன் வந்து ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் பிரட்டி விடுவோம். இப்படி பொரிஞ்சோன்னா அப்படியே இந்த சேர்ந்து ஒன்று வந்துட்டு பார்த்தீங்களா செட்டாக வந்துட்டு வெடிச்சு பறக்குது. என்ன பறக்குது வந்து கொஞ்சம் வெடிச்சு பறக்கும். மீன் கவனமாக பொரிக்கணும். பொரிய விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தா சரி. இப்போ வந்து மீன் வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. நாங்கள் அப்படியே எண்ணெயை வடித்து போட்டு இறக்குவோம். இறால் பொரியல்லாம் இது இப்படியே நாங்கள் எல்லா மீனையும் பொரிச்சு எடுப்போமே. நாங்கள் வந்து மீனெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோமே. சாப்பிட்டு பார்க்க அப்புறம் பார்த்தா புழுங்கல் அரிசி சோறு சமைச்சிருக்கு. அதோட கத்திரிக்காய் பால் கறி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்களோட மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஹோப்பையவே அப்படியே பிடிச்சி கொண்டு வந்துட்டு தானே அப்படியே இந்த திக்கான குழம்பு ஒரு கொஞ்சம் குழம்போடையே சாப்பிட்டு கொள்ளலாம் நாங்கள். அப்படியே எடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன் பொரியல் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் மலைக்கு முதல் சமைச்சு எடுத்துட்டோம். அதுதான் பெரிய விஷயம். வெளியால் சமைக்கக்குள்ள ஃபுல்லாகவே இப்போ இருட்டுப்பட்டு அதோட பார்த்தீங்கன்னா இடிமுழங்கவும் பழிக்கிறது தானே. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். என்ன சோறு கறியை விட மீன் தான் பெருசாக இருக்குது. பெரிய உண்டா இருக்கேன். அதான் சோறு உண்டாக்கி சரியான குறைவாக போட்டது. கொஞ்சம் சோறாக போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். குழம்பு அந்த பிட்டட்டில் வச்சபடியாக ஒரு தனி வாசமாக இருக்குது. உண்மையிலே தான் நல்ல ஒரு தடிப்பாக இருந்தபடியா சரியான ஒரு வாசம். பொரியலையும் சாப்பிடுவோம். அந்த புளி எல்லாமே நல்ல அளவாக இருக்கு. ஆனா மீனை பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே அப்படி ஒவ்வொரு துண்டும் அப்படி தான் இருக்கு. மீன் பொரியல் எப்படி இருக்கு? உண்மையிலேயே நல்ல ஒரு வித்தியாசமாக நல்ல ஒரு அந்த இறுக்கமாக சின்ன மீனுண்டாரம் அந்த இறுக்கமாக இருக்குது. இப்படிதான் கனவா பொரியல் இறால் வாசம் வர மாதிரி இறால் வாசம் வர மாதிரி தான் இருக்கு. இன்றைக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. என்ன சனிக்கிழமை இருந்தாலும் அந்த சனிக்கிழமைனா கூடுதலாக எல்லா வீட்லேயுமே மச்சம் இருக்கும். அதே நேரம் வந்து இங்கேயும் எங்களோடய ஒரு ஆக்கள் வந்துட்டு அதுதான் அதான் எனக்கு அதை என்ன சொல்கிறது தெரியாமல் போயிட்டுது. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. ஒரு மீனும் ஒரு மீன் பொரியலும் அதோட இஞ்சால பிடிச்ச கத்தரிக்காய் கறி. அப்பா கையில் சுண்ணாம்பு ரெடி ரெண்டாவது என்ன நடந்தது? சிக்னல் மாமாவுக்கு வந்து இந்த சட்டி துறக்கைகளை கைக்கு வக்கி அடிச்சு விட்டுட்டு ஆள் வந்து சிக்னல் வந்து பூசி இருக்கிறேன். மீன் சாப்பிட்றத பார்க்கலாம், இது கடலோட சாப்பிட்ற மாதிரி கிடையாது. அதுதானே மீன் சாப்பிட்ற பார்த்துருக்கு, இப்போ கடலோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இந்த மீன் துண்டும் ஒரு நல்ல ஒரு இறுக்கமான மீன். சமநிலைக்கு வர மீன் வாசம் வருது. அப்படி நல்ல இதாக இருக்கு, எனக்கு இறுக்கமான மீனாக இருக்கு. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாட்டோட வந்து இன்றைக்கு எங்களை மதிய சாப்பாடு முடியுது. நன்றி சொல்லணும். இனி மழை பெய்யட்டும், நல்லா குளிரணும். இரண்டா சரியான வெக்க இப்போ ஊரில் நல்லா குளிரட்டும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொண்டு வந்தோம். நன்றி, வணக்கம்.